இதுக்கு முன்னாடி இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பணத்தை அள்ளி வீசினாங்க. ஒரு ஓட்டுக்கு 10,000 20,000 எல்லாம் கொடுத்தாங்க. மக்கள் எல்லாம் கொண்டு போய் பட்டியல அடைச்சு வச்சாங்க. விக்கிரவாண்டிக்கும் கள்ளக்குறிச்சியும் பக்கத்துல ரொம்ப தொலைவில் இல்ல. அதனால கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு கண்டிப்பா விக்கிரவாண்டிலையும் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, விஜயகாந்த் ரசிகர்கள், விஜயகாந்த் தொண்டர்கள், தேமுதிக தொண்டர்கள் திமுகவுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? திமுகவினால வன்னியர் சமுதாயம் தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு. வன்னியர் சமுதாயத்திற்கு துரோகம் செய்த கட்சி தான் திமுக. இந்த மக்கள் திமுக இருக்கக்கூடிய வன்னியர்களை இந்த வாட்டி திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்கிறது சந்தேகம். ஆனா கடைசி நேரத்தில் எப்படியாவது பணத்தை கொடுத்து வெற்றி பெறணுங்கிறதுல அவங்க உறுதியா இருப்பாங்க. ஆனா வன்னியர் சமுதாய மக்கள் எந்த அளவுக்கு பணத்துக்கு விலை போறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. சீமான் திமுக பி டீம் வேலையை தான் பார்த்துட்டே இருக்கு. தமிழகத்துல சைக்கிள் மட்டும் இல்ல, இந்த கள்ள சாராயம் இருக்கு பாருங்க, அது கூட தரமா இருக்கு. ஏதாவது ஒரு திட்டத்தை இவங்க செயல்படுத்தக்கூடிய திட்டத்துல கமிஷனே கிடையாது. அப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்தி விட்டாங்கன்னு சொல்லுங்க. கருணாநிதியுடைய நினைவாக ஒரு பேனா நினைவு சின்னம்னு வைக்கணும்னு சொல்றாங்க. ஒருவேளை அதை வைக்கிறாங்கன்னு வச்சிருங்களா, அதுல கூட நீங்க ஒரு 40% கமிஷன் வாங்கி தான் இவங்க செய்யணும். 40% கமிஷன் நீங்க வாங்குனீங்கன்னா அந்த கான்ட்ராக்டர் எத்தனை ரூபாய் இங்க செலவு பண்ணும்? மதுரையில கருணாநிதி பேர்ல என்ன பெரிய நூலகத்தை கட்டி வச்சாங்க. ஒரே ஒரு மழை தான், எல்லா இடமும் தண்ணி உள்ள போயிட்டு. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் சொல்றாரு, அரசு கேபிள் டிவி மாதிரி ஒரு மோசமான நிலைமையில இருக்கக்கூடிய ஐசியில இருக்குது, வேற எதுவுமே கிடையாதுங்கிறாரு. அரசு கேபிள் டிவி யார்கிட்ட இருக்கு? அரசாங்க கையில இருக்கு. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய். வணக்கம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். ஒரு சின்ன வேண்டுகோள், ஏற்கனவே பல தடவை நம்ம சொன்னதுதான். நான் எழுதி திரு அண்ணாமலை IPS அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம், மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, கிண்டல் பண்ணுறவங்களுக்கு பதில் சொல்கிற விதமாக எப்படியெல்லாம் அந்த திட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்தியிருக்காங்க, அதை எப்படிலாம் இந்த திராவிடியா மாடல், இந்த தாலியர்தான் மாடல் இருக்குல்ல, இது எப்படியெல்லாம் அதை மூடி மறைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத, இல்லைன்னா ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்காங்கிறத பற்றியும் நம்ம இதை தொகுத்து சொல்லியிருக்கோம். ஒரு நல்ல புத்தகம், நிறைய பேர் கிட்டத்தட்ட 3300 புக்குக்கு மேலே இது வரைக்கும் சேலாகிருக்கு. இந்த புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க. ஜிபே இல்லை ஃபோன்பே மூலமாக நீங்கள் இதுக்கு பணத்தை அனுப்பிடலாம். 350 ரூபா புத்தகத்தினுடைய விலை. தபால், அதாவது கொரியர் செலவு தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே 50 ரூபா, மற்ற மாநிலங்களுக்கு 100 ரூபா, இவ்வளோதான். அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு புக்கு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் 400 ரூபா அனுப்பிவிடுங்க. மற்ற மாநிலங்களுக்கு ஒரு புக்கு வாங்கணும்னா 450 ரூபா அனுப்பிவிட்டிங்கன்னா புக்கு உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். ஒரே நம்பர் தான், ஃபோன்பே நம்பர், ஜிபே நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஒரே நம்பர் தான். 9092345641 9092345641. அவ்வளோதான். அவசியம் இதை வாங்கி ஏற்கனவே படித்தவங்க மற்ற நண்பர்களுக்கு வாங்கி கொடுங்க. இது வரைக்கும் வாங்கிட்டு பணம் அனுப்பாமல் யாராவது இருந்தால் கட்டாயம் எனக்கு அதை பணத்தை அனுப்பி விடுங்க. இது வரைக்கும் நீங்கள் பணம் அனுப்பி இல்லைன்னா அட்ரஸ் அனுப்பி உங்களுக்கு புக்கு கிடைக்கலன்னா மறுபடியும் தயவு செஞ்சு எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பி விட்டுருங்க. நன்றி. தமிழக அரசு கொடுக்கக்கூடிய சைக்கிள் தரமானதாக இல்லை, தரமற்றது அப்படின்னு சொல்லி யாரு குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சிதம்பரம் அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார். இதை எப்படி ஜி பாக்குறீங்க? அவர் இங்கே என்னத்தையாவது தமிழ்நாட்டில் என்னத்தையாவது அணுகியிருப்பார், ஏதாவது ஒரு கோரிக்கை கொண்டு போயிருப்பாரு, அதை செய்யாம விட்டுருப்பாங்க. அதனால இனிமேல் தமிழகத்துக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு சொல்லணும்னு சொல்லிட்டாலே வரேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் குற்றச்சாட்டு உண்மைதான். தமிழகத்தில் சைக்கிள் மட்டும் இல்லை, இந்த கள்ள சாராயம் இருக்கு பாருங்க, அது கூட தரமாக இருக்குது கிடையாது. நீங்கள் எல்லா இதுலேயுமே அதாவது ஏதாவது ஒரு திட்டத்தை இவங்க செயல்படுத்தக்கூடிய திட்டத்தில் கமிஷனே கிடையாது. அப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்தி விட்டாங்கன்னு சொல்லுங்க. ஒருவேளை அதாவது கருணாநிதியுடைய நினைவாக ஒரு பேனா நினைவு சின்னம்னு வைக்கணும்னு சொல்கிறாங்க, ஒருவேளை அதை வைக்கிறாங்கன்னு வச்சுருங்களா, அதில் கூட நீங்கள் ஒரு 40% கமிஷன் வாங்கி தான் இவங்க செய்வாங்க. அதில் ஒரு 15% இந்த ஓங்கோல் குடும்பத்துக்கு போகணுங்கிறத விதிமுறை அப்படி தானே வச்சுருக்காங்க. 40% கமிஷன் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த கான்ட்ராக்டர் எத்தனை ரூபாய் இங்கே செலவு பண்ணுவான்? 100 கோடி ரூபா ப்ராஜெக்ட் அப்படின்னா அதில் 40 கோடியை நீங்கள் உங்கள் கமிஷனை வாங்கிட்டீங்க. அவன் ஒரு 10 கோடி ரூபாய் அவன் எடுக்க மாட்டான். 50 கோடி ரூபா போயிட்டு மிச்ச வேலையில் நீங்கள் பண்ணினீங்கன்னா 100 கோடி ரூபாய்க்கு ஒரு என்ஜினியர் போட்டு கொடுக்கக்கூடிய திட்டம் 100 கோடி ரூபா பண்ணாதான் இது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி வல்லுநர்கள் முடிவு பண்ணக்கூடிய இடத்துல அது 50 கோடி கீழே 40 கோடி கீழே செலவு பண்ணுனா அது எப்படி விளங்கும்? 6 மாதத்துல இடிஞ்சு விடும் அந்த பில்டிங். அதான் மதுரையில் கருணாநிதி பேர்லேயே என்ன பெரிய நூலகத்தை கட்டி வச்சாங்க. ஒரே ஒரு மழை தான், எல்லா இடமும் தண்ணி உள்ளே போயிட்டு. இவ்வளோதான் இவங்களுடைய கட்டட இதெல்லாம் இருக்கும். இவங்களுடைய செயல்பாடு அப்படி தான் இருக்கும். அதனால் சிதம்பரம் சொன்னது சைக்கிளில் சொன்னார். சைக்கிள் மட்டும் இல்லைங்க, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் சொல்கிறாரு,
அரசு கேபிள் டிவி நேற்றுக்கு சட்டசபையில் பேசுனது, அரசு கேபிள் டிவி மாதிரி ஒரு மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய ஐசியில் இருக்கிறது வேற எதுவுமே கிடையாதுங்கிறாரு. அரசு கேபிள் டிவி யார்கிட்ட இருக்கு? அரசாங்க கையில் இருக்கு. மு.க. ஸ்டாலின் தானே முதலமைச்சராக இருக்காரு. அவருக்கு துறை சார்ந்து அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தான் சட்டசபையில் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இந்த பதில் சொல்ல வேண்டிய இடத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்காரு. அந்த துறை அரசு துறை தானே, ஏன் அப்படி வச்சிருக்கீங்க? இழுத்து மூட வேண்டியது தானே. ஒன்று அதுக்கு உயிர் முறையாக நடத்துங்க, இல்லைன்னா எதுக்கு வெட்டி சம்பளம் கொடுத்து அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரெல்லாம் கொண்டு அதுக்கு டைரக்டராக இதை வச்சு தலைவராக வச்சு எல்லாம் எதுக்கு போட்டு மக்கள் வரி பணத்தை வீணடிச்சிட்டு இருக்கணும்? எல்லா இடமும் மக்கள் வரி பணத்தை தான் வீணடிச்சிட்டு இருக்காங்க. அல்ல, பி. சிதம்பரம் சொன்னதில் உண்மை இல்லைன்னு நான் சொல்லலை, அதுதான் உண்மையும் கூட. ஆனால் அவர் சொன்னதுடைய நோக்கம் வந்து அவர் ஏதோ ஒரு கோரிக்கை இங்கே வச்சிருப்பார், நமக்கு தெரியாது, போக போக தெரியும். எதையாவது ஒன்று அவர் எதிர்பார்த்தது நடக்காமல் இங்கே மு.க. ஸ்டாலின் கவர்மெண்ட், இந்த தாலி அறுத்தான் கவர்மெண்ட் இருக்கு பாருங்க, இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் ஏதோ ஒன்று செய்யாமல் விட்டுட்டுன்னு நினைக்கிறேன். அதனால அண்ணன் எதிர்ப்பை காணிக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம், அது வேணா உண்மை. விக்கிரவாண்டியில் நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணம் விவகாரம் வந்து அந்த தேர்தலை எதிரொலிக்குமா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி தான். அதாவது வரக்கூடிய 10ஆம் தேதி வந்து அங்கே ஓட்டுப்பதிவு நடக்குது, தேர்தல் அன்னைக்கு தான் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பணத்தை அள்ளி வீசினாங்க. ஒரு ஓட்டுக்கு 10,000 20,000 கொடுத்தாங்க. மக்களெல்லாம் கொண்டு போய் பட்டியல அடைச்சி வச்சாங்க. அதே மாதிரி வந்து வீட்டுக்கு வீடு இறைச்சி எல்லாம் கொண்டு சப்ளை பண்ணாங்க. இது அவ்வளோ அயோக்கியத்தனத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ஆளு தான் இப்போ இருக்கக்கூடிய சத்யபிரதா சாகு. இவர் தான் தேர்தல் அதிகாரிங்கிற பதவியில் இருக்கக்கூடிய விளக்கெண்ணெய். இது விளங்குமா? இது அதனால விக்கிரவாண்டியிலும் இதே மாதிரி இதெல்லாம் இதை மாதிரி நடக்காது. பட்டியல கொண்டு அடைச்சி வைப்பு நடக்காது, இறைச்சி கொடுக்கறது வேணால் நடக்காமல் இருக்கும், ஆனால் பணம் கொடுக்கறது கண்டிப்பாக நடக்கும். இருந்தாலும் அங்கே ஒரு பெரிய உதறல் திமுகவுக்கு இருக்குது. திமுக வெற்றி பெற்றா எங்களுக்கு ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க, அதில் ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கு வரப்போகிறது இல்லை. ஆனால் தோல்வி அடைஞ்சா அது திமுகவே காலி பண்ணிடும், இந்த ஆட்சிக்கு உல வைக்கிற மாதிரி ஆகி போயிடும். அது உடனே அது அப்படியே தலைகளை மாறி போயிடும், அந்த ட்ரெண்ட் எல்லாமே மாறி போயிடும். 40 இடத்துல வெற்றி பெற்றதும் அந்த ஒரு தொகுதியில் தோல்வி அடைஞ்சா அதோட அது 40 வெற்றி இதில் பஸ்பமாகி போயிடும். இந்த ஒரு வெற்றி ஒரு சாதாரண இடைத்தேர்தல் வெற்றி தான். ஆனால் இடைத்தேர்தல் வந்து அந்த அளவுக்கு இப்போ அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதனால் திமுக எப்பாடுபட்டாவது இதை வெற்றி கொள்ளணுங்கிறது தான் எதிர்பார்ப்பாங்க, அதை நோக்கி தான் செய்வாங்க. விக்கிரவாண்டிக்கும் கள்ளக்குறிச்சியும் பக்கத்தில் ரொம்ப தொலைவில் இல்லை. அதனால் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு வந்து கண்டிப்பாக விக்கிரவாண்டிலையும் வந்து எதிரொலிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடைசி நேரத்தில் ஓட்டுக்கு பதிவுக்கு முந்தின நாள் வந்து 300 ரூபா 400 ரூபா வாங்கி தான் விக்கிரவாண்டியிலே ஓட்டு போட்ட மக்கள் தான் இப்போ செத்து சுண்ணாம்பாய் போய் கிடக்குறாங்க. இப்போ கண்ணு தெரியாமல் போனதும் திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க தான், காது கேட்காம போனதும் பெரும்பாலும் திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க தான் அங்கே செத்துருக்காங்க. ஏன்னா அந்த பூத்தினுடைய ஓட்டுப்பதிவை எடுத்து பார்க்கும்போது திமுகவுக்கு தான் அதிகமாக ஓட்டு விழுந்திருக்கு கள்ளக்குறிச்சியில். அதனால அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விக்கிரவாண்டியிலும் இந்த மாதிரி போடுவாங்கன்னு எதிர்பார்த்து இவங்க இருக்காங்க திமுக தரப்பில். அதை பணத்தையும் அள்ளி வீசுவாங்க, இதெல்லாம் உண்மைதான். ஆனால் அங்கே வேற ஒரு கள நிலவரம் ஒன்று இருக்குது. முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எடப்பாடி தேர்தலை புறக்கணித்து போயிட்டார். அப்போ அதிமுக அந்த தொகுதியில் வந்து அதிகமான செல்வாக்கு உள்ள ஒரு கட்சி, அது வந்து புறக்கணிச்சாச்சு. பிரேமலதா விஜயகாந்த் அவங்க தேமுதிக புறக்கணிப்புன்னு அறிவிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து இவங்க 2 தான் கட்சின்னு எடுத்திங்கன்னா இந்த 2 தான் முக்கியமான இதில் இப்போ களத்தில் நிற்கிறதுல. அப்போ இவங்க வந்து அதை விட்டு கொடுத்துட்டு போன மாதிரி ஆயிட்டு. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, விஜயகாந்த் ரசிகர்கள், அதாவது விஜயகாந்த் தொண்டர்கள், தேமுதிக தொண்டர்கள் திமுகவுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? அது ஒரு பெரிய கேள்வி. அடுத்து அதிமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்கள், அதிமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்கள், தேமுதிகர்களுடைய வன்னியர்கள், இவங்க எப்படி திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க? ஏன்னா வன்னியர்கள் திமுகவினால வன்னியர் சமுதாயம் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. வன்னியர் சமுதாயத்திற்கு துரோகம் செய்த கட்சி தான் திமுக. இது அவ்வளவுமே வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த சூழ்நிலை இந்த மாதிரிப்பட்ட பின்புலங்களெல்லாம் இருக்கிறதுனால, இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள்லாம் இருக்கிறதுனால இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம சொல்கிறதா இருந்தால், சிதம்பரம் தொகுதியில் வந்து கண்டிப்பாக திருமாவளவன் தோக்க வேண்டிய சூழ்நிலை, தோற்று போயிடுவார், அப்படி தான் இருந்துச்சு நிலவரம். மக்கள் மத்தியிலும் அந்த மாதிரி கோபங்கள்லாம் அதிகமாக இருந்துச்சு. அதிலும் அந்த தொகுதியில் உள்ள வன்னியர் சமுதாய மக்களுக்கு வந்து திருமாவளவனை வந்து தோக்கடிக்கணுங்கிற இது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதை வேற மாதிரி ஒரு காயை நகர்த்தி விட்டு அழகாக மாற்றி விட்டுட்டாங்க. அது பண்ணதே திருமாவளவனும் அவங்க திமுகக்காரங்க மற்றவங்கெல்லாம் அதுக்கு ஒத்துழைச்சி பண்ணிட்டாங்க. என்ன காயை நகர்த்தி விட்டாங்க? அதாவது பாஜகவுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா திருமாவளவன் வெற்றி பெற்றுவார். ஏன்னா பாஜக பெரிய கட்சி இல்லை அங்கே. ஆனால் அதிமுக பெரிய கட்சி. ஏற்கனவே அதிமுக கிட்ட தான் ஒரு 3000 ஓட்டு சில்லறையில் வெற்றியை, அதாவது 3000 ஓட்டு சில்லறையில் தான் வெற்றியை பெற்றார் கடந்த தேர்தலில். அல்ல நீங்கள் ரெட்டையிலைக்கு ஓட்டு போட்டிங்கன்னா திருமாவளவனை தோக்கடிக்கலான்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய வன்னியர்கள்ட்டெல்லாம் போய் முளவரைச்சி கொலையடிச்சு அப்படி ஓட்டை வந்து பிரித்து விட்டுட்டாங்க. அப்போ வந்து பாமக அதாவது வன்னியர்கள் சமுதாய ஓட்டு வந்து
பாஜகவுக்கும் ரெட்டை இலைக்கும் ரெண்டா பிரிஞ்சு போனதுனால ஓட்டு இங்க டிவைட் ஆச்சுது. திருமாவளவன் போன எலெக்ஷனோட இந்த எலெக்ஷன்ல கம்மியான ஓட்டு வாங்கினால வெற்றி பெற்றார். இதுதான் அங்க உள்ள சூத்திரம். இதை வந்து பண்ணிட்டாங்க. சரி, ஏதோ ஒரு வகையில ஒளிஞ்சு போட்டுன்னு சொல்லிட்டு அந்த வன்னியர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில நம்மளையே ஏமாளி ஆக்கி கோமாளி ஆக்கி நம்ம ஓட்டை மறைமுகமா திமுக ரெட்டை இலைக்கு திருப்பி விட்டு இந்த ஆளு வெற்றி பெற்றுட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் தருமபுரியில உள்ள தோல்வி வந்து தருமபுரியில டாக்டர் அன்புமணி ராமதாஸுடைய மனைவி சௌமியா அன்புமணி வந்து தோல்வி அடைஞ்சதை கொண்டாடினார் திருமாவளவன். என்ன சொல்லி கொண்டாடினாரு? தருமபுரியில அன்புமணி ராமதாஸுக்கு மனைவியை தோக்கடிச்சதே நாங்க தான் அப்படின்னு மாறுதட்டினார். அரூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய எங்க கட்சிக்கு, அதாவது எங்க பறையர் சமுதாய மக்கள் தான் வந்து தோக்கடிச்சாங்கன்னு பெருமை பேசினார். அப்ப இந்த பெருமை பேசின உடனே இது யாரை பாதிக்கும்? ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாயத்துக்கும் பத்த வச்சுட்டு பயங்கரமான ஒரு கோபத்தை அது உருவாக்கிட்டு. ஏன்னா என்ன இருந்தாலும் இது வந்து நீங்க அங்க இப்படி எல்லாம் மடைமாற்றம் பண்ணி வெற்றி பெற்றுட்டீங்க. ஆனா உங்களுக்கு அந்த ஜாதி வன்மங்கிறது தலைக்கேறி போய் தானே நிக்கிறீங்க. எந்த காலத்துல நீங்க திருத்த மாட்டீங்கிறது இதுல புரியுது இல்ல அப்படிங்கிறது. இந்த அம்மா தோல்வி அடைஞ்சது கூட அவங்களுக்கு பெருசா தெரியல. அந்த திருமாவளவன் வாயினால அந்த விஷத்தை கக்கும் போது வந்து அவங்களுக்கு கோவம் வந்துட்டு, இந்த கோவம் கண்டிப்பா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பிரதிபலிக்கும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அதிகமான எண்ணிக்கையில் இருக்குது வன்னியர் சமுதாயம். அதனால அந்த மக்கள் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்களை இந்த வாட்டி வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்கங்கிறது சந்தேகம். அந்த அளவுக்கு அந்த சூழ்நிலை அங்க மாறி போய் இருக்கு. இன்னொரு காரணம் அங்க இருக்கு. இதுக்கு முன்னாடி அங்க வந்து திமுகல இருந்து வெற்றி பெற்று இப்ப மரணம் அடைந்தவர் வந்து புகழேந்தி. அவர் வந்து வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஆனா அவர் வெறுமனே அந்த தொகுதியினுடைய விக்கிரவாண்டியினுடைய எம்எல்ஏ மட்டும் கிடையாது. விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக செயலாளராகவும் அவர் இருந்தார். வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இப்ப விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பதவியை வந்து கௌதம சிகாமணி கொடுத்துட்டீங்க. ஒரு வன்னியருக்கு கொடுக்கல. ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு கொடுத்த பதவியை பிடிக்கி விட்டுட்டீங்க. இப்ப வேற ஆளுக்கு போட்டுட்டீங்க. வன்னியர் சமுதாயத்தை புறக்கணிச்சிட்டீங்க. இதுவும் அங்க ஒரு அரசியல் வட்டாரத்துல பேசுபடு பொருளாக இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் விக்கிரவாண்டியில வந்து தேர்தலுக்கு வருது. அப்ப வரும்போது அவரு டாக்டர் ராமதாஸும் சரி, அன்புமணியும் சரி, பாமக காரங்களும் சரி, எல்லாரும் களத்துல பயங்கர தீவிரமா இருக்காங்க. அவங்க வன்னியருங்கிற அந்த இடத்தை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. வீடு அதைத்தான் அவங்க எடுத்துட்டு போறாங்க. இவங்களுடைய திமுக தரப்புல என்ன கட்டமைப்பு பண்ணாங்களோ அதே மாதிரி ஸ்டைல அவங்களும் களத்துல இறங்கியிருக்காங்க. இன்னும் அண்ணாமலை இவங்க எல்லாம் இன்னும் பிரச்சாரத்துக்கு இன்னும் போக ஆரம்பிக்கலாங்க. மற்ற இந்த அஸ்வத்தாமன் மாதிரியான மாநில நிர்வாகிகள் தான் பாஜக தரப்புல அங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் மற்ற இவங்க எல்லாம் போக ஆரம்பிக்கும் போது இன்னும் கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் எல்லாம் அங்க போய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து ஒரு பெரிய திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கும். பெரும்பாலும் திமுக தோல்வியடைய வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா கடைசி நேரத்தில் எப்படியாவது பணத்தை கொடுத்து வெற்றி பெறணுங்கிறதுல அவங்க உறுதியா இருப்பாங்க. ஆனா வன்னியர் சமுதாய மக்கள் வந்து எந்த அளவுக்கு பணத்துக்கு விலை போறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. என்னதான் சொன்னாலும் கடைசியில வந்து பணம் தான் வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு லாஜிக் பேசிட்டு இருக்காங்க பல பேரும். இருந்தாலும் அங்க என்ன நடக்குங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம். அங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும்னு தான் நான் நினைக்கிறேன். திமுக தோல்வியடையதை நோக்கி தான் இன்றைய சூழ்நிலையில் அங்கே கள நிலவரம் இருக்கு. சரி, இன்னொரு 10-15 நாள் தானே, என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இதுக்கிடையில வந்து சீமான் அவர்களை வந்து அங்க வேட்பாளரை முந்திரி கொட்டமாக கொண்டு விட்டே நிக்கிறேன், அந்த அம்மா தான் பழையபடி நிக்க போகுதுன்னு சொல்லி அவங்க பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஆனா உண்மையிலே வந்து சீமான் வந்து திமுகவினுடைய பி டீம் வேலையை தான் பார்த்துட்டே இருக்காரு. நீங்க எல்லா கலைஞர் எலெக்ஷனும் சரி, இந்த எலெக்ஷன்லையும் வரக்கூடிய எலெக்ஷன்லையும் அதான் பார்ப்பார். அவருக்கு அதுதான். இப்போ வந்து அங்க நின்று அவர் வந்து வெற்றி பெற போறது இல்லைன்னு அவருக்கு நல்லா தெரியும். திமுக அழிக்கப்பட வேண்டிய கட்சி, தோற்கடிக்கப்பட வேண்டிய கட்சின்னா பாமக இருந்து இப்ப டாக்டர் அவங்க அன்புமணியை விட்டுருக்காங்க வேட்பாளரா. அப்ப பாமக வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிச்சு அவர் களத்துல ஒதுங்கிடலாம். அப்ப எதிரணியில நிக்கிறது ஒரே ஆளாயிருவாங்க. அப்ப திமுகவா பாமகவா, இந்த அணியா அந்த அணியாங்கிற மாதிரி ஒரு சூடு பறந்திருக்கும். ஆனா இந்த ஆளு அதுக்கு வேட்டு வைக்கிற விதமாக எப்படியாவது ஒரு 3-4 ஓட்டை வாங்கி இந்த பாமகவுக்கு வரக்கூடிய திமுகவுக்கு எதிரான ஓட்டை அப்படி பிரிச்சு விட்டுட்டா 4000 5000 சொல்றது 8000 10,000 போயிட்டு அது இன்னொரு பெரிய நம்பரா போயிடும். அப்ப அது வந்து இவங்களுடைய வெற்றி வாய்ப்பை குறைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யறதுக்கு தான் சீமான் வந்து அங்க நிக்கிறார். அதுல ஒரு ஸ்டெப்பு மேல போய் தான் அது அங்க ஓங்கோல் குடும்பத்திலிருந்து கொடுத்த அசைன்மெண்ட். அவங்க ஒரு மடி மேல போய் எடப்பாடிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், அதனால வந்து அதிமுக காரலாம் எனக்கு ஓட்டு போடுங்க, நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரம் பண்றதுக்கு சூத்திரம் இதுதான். கண்டிப்பாக அவர் வெற்றி பெற மாட்டாருன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனாலும் கூட அந்த ஓட்டை கொஞ்சம் அதிகமா வாங்கினா பாமகவினுடைய வெற்றி வாய்ப்பை குறைக்க முடியுங்கிற நோக்கத்தினால ஒரு சீமான் அவர்கள் வந்து திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்த்துட்டு இருக்காருங்கிறது தான் உண்மை. அதில் மறக்க முடியாது. வேணா யோசித்து பாருங்க, உங்களுக்கே தெரியும்.
கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிங்க. அவர் இந்த எலெக்ஷனில் நிற்கலைன்னா அவருக்கு என்ன கட்சி அதோட அழிஞ்சு போயிருமா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த எலெக்ஷனை இதில் வந்து நான் பாமகவுக்கு ஆதரிச்சு நான் வந்து வாரேன்னு சொன்னா அதனால எதுவுமே நடக்க போறதில்லை. அதனால சீமானை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்கிறாருங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. நன்றி, வணக்கம்.